கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த தலைப்பிலே கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்ற தலைப்பை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது அவனுடைய உள்ளம் மகிழ்ச்சியாய் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், நம்முடைய குடும்பத்திலையும் பாருங்கள், நம்ம எப்படி இந்த குடும்பத்தை வழிநடத்துகிறோம், பொருளாதாரத்தில் நம்ம எப்படி அதை கையாளுகிறோம், அதை எப்படி ஒவ்வொரு மாதம் நம்ம அதை கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து அதை சரியாக இருக்கா என்னென்னு பார்த்து அதை க்ளீனாக நம்ம செய்யும் பொழுது அந்த குடும்பம் எப்படி வழிநடத்துகிறது பாருங்கள். அதே போல தான் நம்முடைய ஆண்டவர் நம்மை போக்குவதும் வரும்போதும் போக்குவரத்தை செல்லும் பொழுதும் நமக்கான தேவையான உடல் சரீரத்துக்கான எல்லா விதமான காரியத்தையும் அவர் அப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தில் பாருங்கள், சூழ்நிலைகள் பாருங்கள், குளிர்காலம் மழை காலம் இப்படி ஒவ்வொரு காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிற நேரத்திலும் உங்கள் சரீரத்துக்கு ஏற்றால போல உங்களை கூடவே இருந்து உங்களை வழிநடத்துகிறார். பாருங்கள், நிறைய பேருக்கு இந்த காலங்கள் மாறும் பொழுது சரீரத்தில் பலவீனமாக போய்விடும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்திலையும் பாருங்கள், கர்த்தரை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது அவனை தூக்கி எடுத்து அவனை அற்புதமாய் வழி நடத்துகிறார். இப்படித்தான் அவர் வழி நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்ற விதத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படி வழி நடத்துகிறார், அவர் ஏன் என்னை இந்த அளவுக்கு வழி நடத்துகிற விதம் ஏன், நான் என்ன செய்திருந்தேன் என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் உங்களை அவர் நேசித்திருக்கிறார். நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, அவர் உங்களை நேசித்திருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தில் பாருங்கள், நீங்கள் தான் மற்றவர்களை நேசித்து எதாட்டு மஸ்க் அடிக்கணும் வாங்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு எதாட்டு செய்வாங்க. இந்த உலகம் அப்படி இயங்கிட்டு இருக்கு. ஆனால் கிறிஸ்து அப்படி இல்லை. கிறிஸ்து உங்களை எதையுமே எதிர்பார்க்காமல் நேசிக்கிறவர். இந்த உலகம் அப்படி இருக்கா? நீங்கள் உங்களை எதிர்பார்க்காம யாராவது நீங்கள் எதாட்டு செஞ்சால் தான் உங்களே நேசிப்பாங்க, நீங்கள் எதாட்டு பண்ணால் தான் நேசிப்பாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்கள், இந்த அளவுக்கு அவர் உங்களை நேசிக்கிறார் என்றால் உங்களுடைய அன்பை அவர் பார்க்குறார். அவர் உங்களுடைய உள்ளத்தை கேட்குறார். பஸ் அவ்வளோதான். உங்களுடைய உள்ளத்தை அவர் கொடுக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலிருந்து அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு மனிதன் தேவனுக்கு இடத்தை கொடுக்கும் பொழுது அவனுடைய சரீரம், அவனுடைய குடும்பங்கள் எல்லாம் மாற ஆரம்பிச்சது. இப்படி தான் கர்த்தர் வழி நடத்துகிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் சில வார்த்தைகளை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் அப்படிங்கும்போது நமக்கான எல்லா காரியத்திலும், பொருளாதாரத்தில் இருந்தால் சுகத்தில் இருந்தால்தான், எந்த ஒரு காரியம்னாலும் சரிதான், இக்கட்டான சூழ்நிலையிலும் சரிதான், பலவீனமான இருக்கிற நேரத்திலும் அவர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். அப்பொழுது நாம் என் உள்ளம் கர்த்தர் நல்லவர், அவர் என் கூட இருக்கிறார். பாருங்கள், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். பாருங்கள், இக்கட்டு நாளிலே ஒவ்வொரு நாளும் சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர் நம்மளை அறிந்திருக்கிறார். என் பிள்ளை ஒரு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு அவர் அறிந்திருக்கிறார். பாருங்கள், இஸ்ரேல் மக்கள் பாருங்கள், எத்தனை விதமான கஷ்டங்கள் இருந்தாங்க. ஆனாலும் தேவன் அவர் அறிந்தவர். அவர்களை அறிந்து தான் இருக்கார். ஆனால் பாருங்கள், அவருக்கு எல்லாம் தெரியும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவன் இருக்கிறான்னா அவனுடைய நாவினால தான் இருக்கிறான். அவனுடைய வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தை அவன் நாவில் வரவே இல்லை. அத்தனை வருஷம் அவன் இருந்திருக்கான், அடிமையாக இருந்திருக்கான். ஆனால் தேவன் சொன்ன அந்த வார்த்தை வரவே இல்லை. என்ன வார்த்தை? கர்த்தர் என் பலனாக இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆபிரகாம் தேவன் என் தேவனாக இருக்கிறார் இப்படி ஒரு நாளோடு அவன் சொன்னதில்லை. வார்த்தை சொல்லவில்லை. ஏதோ ஒரு இடத்துல மண்ணா கிடைக்கி, சாப்பாடு கிடைக்கி, அடிமையாக இருந்தாலும் 3 வேளை சோறு கிடைக்கி, அது போதும் அப்படின்னு தான் இப்போ நிறைய இருக்காங்க. பாருங்களேன், நிறைய பேர் இந்த மாதிரி தான் சூழ்நிலையில் இந்த உலகத்தில் ஓடிட்டுருக்கு. கிடைச்சது போதும், அன்றன்று உள்ள சாப்பாடு கிடைச்சிச்சா, இருக்க துணி கிடைச்சா போதும், இது என்ன உலகம், கொஞ்ச நாள் வாழ்தான் போகிறோம். இப்படி தான் நிறைய பேர் இந்த பேட்டர்னில் தான் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, இந்த உலகத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்துக்காக நான் என்ன, கிறிஸ்துக்காக நான் என்ன செய்ய வேண்டும், இந்த சரீரத்தை கொண்டு நான் கிறிஸ்துக்கு நான் எதாட்டு கொடுக்கணுமே என்ற ஒரு நாளும் என்ன விட, வெறும் சரீரத்துக்கு மட்டும் சாப்பாடு உணவு படுக்குது, பஸ் அவ்வளோதான். ஆனால் உள்ளான ஆவியை நான் எப்படி பில்டு பண்ணேன், அந்த ஆவி மூலமாக மற்றவர்களுக்கு நான் எப்படி பலனை கொடுக்க, இந்த உலகத்துக்கு நான் என்னத்தை கொடுத்து செல்ல போகிறேன் என்று யோசிக்கிறதே கிடையாது நிறைய பேர். இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தால் எப்படி கர்த்தர் வழி நடத்த முடியும்? உங்களுடைய நாவை சரியாக கையாளக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அதை திருப்பணும், ஒரு வழியாக திருப்பணும். அப்படி திருப்பின பொழுதுதான் இஸ்ரேல் மக்கள் எப்படி பாருங்க, தன்னுடைய நாவை சரியாக திருப்பும் பொழுது கர்த்தர் முன்ன நின்றார். இஸ்ரேலின் தேவன், அதாவது கர்த்தர் ஆபிரகாம் தேவன் என் தேவன் என்று இஸ்ரேல் மக்கள் சொன்ன அடுத்த நிமிஷத்தில் பாருங்கள், அந்த மோசே கொண்டு இந்த மாதிரி காரியத்தை சொன்னோடனே முன்ன நின்று கர்த்தர் வழி நடத்தினார். இப்படித்தான் கர்த்தர் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்.
உங்களுடைய வார்த்தையை நீங்கள் சரியாக உச்சரிக்க வேண்டும். வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம், உங்களுடைய குடும்பம் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். அதைத்தான் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டு வருகிறேன். நம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். பாருங்கள், அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடாத தேவன். உங்களை அறிந்திருக்கிறார். அறிந்த தேவன் எப்படி உங்களை விட்டு விடுவார்? அவர் அந்த அளவுக்கு உங்களை கொண்டு உங்களுக்குள்ளே இருந்து அவர் அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார். இப்படி தான் அவர் வாழ்க்கை நடத்துகிறார். பாருங்கள், வார்த்தையை நீங்கள் சரியாக கையாளும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நிறைய எடுத்து நீங்கள் எழுதி அதையே நீங்கள் திரும்ப 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 சொல்லும் பொழுது என்ன நடக்குன்னா, உங்களுக்குள்ளே நீங்கள் விதைக்கிறீங்க. இப்போ நீங்கள் வார்த்தை சொல்லி மற்றவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வேறு இடத்துல விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். அது அவங்களுக்குள்ளே சென்று அவங்களுடைய கனிகள் கொடுக்கும், மரங்கள் கொடுக்கும். இப்போ ஒரு சபையில் ஒரு போதகர் இருக்காருன்னா அவர் விதைக்கிறாருன்னு அர்த்தம் வசனத்தை. அதை ஒருவன் உள்வாங்கி கருகிறார்னா அவன் செழிப்பான். அதில் தானே போட்டுக்க, முள் உள்ள இடங்களில் போனால் அவனுக்கு அது அவனுக்கு தேவையில்லை. வேறு ஏதோ மயக்கத்தில் இருக்கான், பண மயக்கம் தான் அதெல்லாம் இருக்கான்னா அதை நெருக்கி போட்டு அவனுடைய வாழ்க்கை கெடுத்து போடுகிறது. ஆனால் அந்த வசனத்தை எடுத்து அவன் உள்ளத்தில் வைக்கும் பொழுது, இதுதான் தேவன் எனக்கு தந்த வார்த்தை, ஆகையால் நான் இதை அப்படியே பற்றி கொள்கிறேன், விசுவாசிக்கிறேன். அவர் சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடு, இது நிச்சயமாக என் கூட இருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்தே தீர்வேன் என்று சொல்கிறார். அவர் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் இப்படி தான் உங்களை ஓடி வந்து உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துகிறார். பார்த்தீங்களா? அதனால தான் அவர் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறான்னு சொல்லுவாங்க. வார்த்தை ஒரு பாருங்கள், சொல்லுவாங்க கங்கணம் கட்டி கொண்டு இருக்கான். ஒருத்தனை பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கு. ஆனால் நம் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். உங்களை உயர்த்தவே கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சரீர பிரகாரமான எல்லாத்தையுமே அவர் உயர்த்ததற்காகவே உங்கள் உள்ளத்திலே இருக்கிறார். ஆகிய ஒவ்வொரு நாளும் அவர் எப்படி வழி நடத்துகிறார் என்று ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது அவனுடைய உள்ளம் சந்தோஷமயமாக துள்ளி எழுதும். ஏனென்றால் அவனுடைய ஒவ்வொரு நாளும் அவனுடைய இந்த வாழ்க்கையில் பாருங்கள், இந்த உலகத்தில் போக்குவரத்தில் எவ்வளோ நெரிசலாக இருக்கிறது. வீட்டை விட்டு போனால் பொல்யூஷன் அது இது ஏகப்பட்டிருக்கு. ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் அற்புதமாக வெளியே கொண்டு போனாலும் அற்புதமாக அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து மீண்டும் அந்த பலிபீடமான வீட்டுக்குள்ளே கெட்டப்பட்ட அந்த இடத்துல அவனுக்கு நன்றி சொல்ல அளவுக்கு அவனை தேவன் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். பாருங்கள், இதை ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் என்னை வழிநடத்துகிறார் கர்த்தர், அதெல்லாம் சோர்ந்து போக மாட்டேன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று ஒரு மனிதன் அறிந்த உடனே என்ன நடக்குன்னா, அவனுக்குள்ளாகவே சந்தோஷம் பொங்குகிறது, பாடல் வருகிறது, ஸ்தோத்திரம் வருகிறது, நன்றி சொல்லுகிறான். இப்படி ஒவ்வொரு நாளும் அவன் அதற்கிலே லயத்தில் அவன் ஒரு அது என்ன சொல்லுவாங்க, அவன் காதல் மயமாக கொள்கிறான். அதாவது தேவனோடு அந்த உறவை அவன் ஜாஸ்தியாக அவன் எப்பொழுதும் பிரியமாகவே இருக்கிறான். பாருங்கள், இந்த மாதிரி ஒருவர் மேல் ஒருத்தர் அன்பு வைக்கும்போது ஒவ்வொரு நாளும் சில நேரத்தில் பாருங்கள், அவங்க எப்போ பேசுவாங்க, என்ன செய்வாங்க, இப்படிலாம் யோசிக்கிற காலங்கள் உண்டு. அதே போல் நம் தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து நேசிக்கும் பொழுது அவரோடு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை, சுகம், பலன் எல்லாமே மாறிவிடும். இப்படி தான் கர்த்தர் உங்களை வழிநடத்துகிறார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட இருக்கிறார். புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார்.